ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே. இன்றைக்கி வீடியோவில் சஷ்டி விரதம் முடிஞ்சது இல்லைங்களா? நிறைய பேர் சஷ்டி விரதத்தை நாம் கடைபிடிச்சோம். ஒரு சில பேரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியாமல் போனவங்க, சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விரதத்தை இருக்க முடியாதவங்க இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செஞ்சோம் அப்படின்னா சஷ்டி விரதத்தப்போ நம்ம இருந்தால் என்ன பலன் கிடைச்சிருக்குமோ அதே பலன் நமக்கு இந்த வழிபாட்டு முறையிலும் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சஷ்டி விரதம் இருந்தவங்க இந்த வழிபாடை செய்யலான்னா கண்டிப்பாக செய்யலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும், கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றலாங்க. முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோடு வச்சு இந்த வழிபாட்டை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்குங்க. ஏன்னா முருகப்பெருமான் கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம். நிறைய பேர் இப்போ முருகர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டே போகுதுங்க. அதுலேயும் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. இப்போ ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சது. கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய அந்த 6 நாட்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில பேரால் அந்த விரதத்தை இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் காலமும் நேரமும் அந்த விரதத்தை இருக்க விடாமல் தடுத்திருக்கும். பரவாயில்லைங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சஷ்டி விரத நாட்களில் முருகனிடம் என்ன வேண்டுதல் வச்சு வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, சஷ்டி விரதத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் உங்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைச்சிருக்குமோ அதே பலன் இந்த வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றும் போது நமக்கு கிடைக்குங்க. சஷ்டி விரதம் அப்படின்றது வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய வழிபாட்டு முறை. ஆனால் வருடம் முழுவதும் தான் நமக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கஷ்டம் இருக்கும்போது முருகனை நினச்சி இந்த முறைப்படி வழிபாடு செய்தாலும் பலன் நிச்சயமாக உண்டுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சஷ்டி விரதம் இருந்தவங்களும் இந்த விரதத்தை இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லா நாளுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, எல்லா நாளுமே கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதும் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு வழிபாடு செஞ்சாலும் செய்யலைனாலும் நல்லதே நடக்கும். அவங்களுக்கு நேரமும் காலமும் நல்லாயிருக்கும். நம்ம வருஷம் 360 நாளும் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தாலும் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமலும் போயிடுதுங்க. அதனால் கடவுள் மேலே நம்ம கோபப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அதை யார்கிட்டையாவது சொல்லணும். சொன்னால் மனசு கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு நினச்சி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நம்ம ரிலேஷன்கிட்டேயோ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட க்ளோஸாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு சில காலத்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சொன்னதை மற்றவங்கிட்ட சொல்லி நம்மளை இலக்காரமாக செய்ய வச்சுருவாங்க. அதே மாதிரி தாங்க ரிலேஷன்ஸ்கிட்டையும் நாம் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்டு இலக்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கடவுள் தாங்க. நம்மளுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கடவுள்கிட்ட சொல்லும்போது பின்னாடி அதை யார்கிட்டையும் சொல்லி சிரிக்க மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை தானங்களே. இப்போ எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. கடவுள் வழிபாடு செஞ்சாலும் செய்யலைனாலும் கஷ்டம் அப்படின்றது நம்மளுடைய கர்மா அப்படின்றத நம்ம அனுபவிச்சே தீரணும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க. நாம் வரக்கூடிய அந்த கஷ்டத்தை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இப்போ ஒரு சிலர் இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, கடவுள் ஃபோட்டோ கிடையாது, கடவுளை கும்பிட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நான் கடவுளை விடாது நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளை கும்பிட்டதுனால கஷ்டம் வந்ததுன்னு சொல்லதும் கிடையாது, கடவுளை கும்பிடாததுனால அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களுடைய விதி கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும். நான் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்தில் கடவுளை முழுசாக நம்புகிறேன், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். அதனால் கடவுள் வழிபாட்டை ஒருபோதும் கைவிடுறதும் கிடையாதுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக நான் செஞ்சிடறேங்க. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது வழிபாட்டு முறையில் வந்துடலாங்க. இந்த வழிபாட்டை ஒரு நல்ல நாளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு நல்ல நாளாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் கூட ஆரம்பிச்சுக்கலாங்க.
செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்க முடியலையா, வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம், வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம், சனிக்கிழமையில் கூட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் பெண்களாகிய நமக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்சு ஆரம்பிச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். 9 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க. அதுக்கு தடை இல்லாத மாதிரி பார்த்து நம்ம வந்து இதுக்கு ஆரம்பிச்சுக்கணுங்க. 9 நாள் தொடர்ந்து செய்யணும். இதுக்கு வந்து எப்பவும் போல் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்தாலும் சரி, முருகரோட படம், சிலை, வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் கண்டிப்பாக ஊர் அபிஷேகமாவது பண்ணிக்கோங்க. பால் அபிஷேகம் பண்ண முடியலையா, முதல் நாள் அப்படின்றது கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. சுத்தமான தண்ணி கொண்டு கூட அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகரோட ஃபோட்டோ இருந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு 6 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே போல் வேலும் முருகர் சிலையும் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிடுங்க. ஒரு மணப்பலகை போட்டுக்கோங்க. அந்த மணப்பலகையில் நம்ம ஷட்கோண கோலம் வரைவோம் பார்த்தீங்களா, நம்ம பொதுவாக வந்து பச்சரிசி மாவில் வரைவோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி மாவில் வரையக்கூடாதுங்க. பச்சரிசியாலேயே இந்த ஷட்கோண கோலம் வரைஞ்சி சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதினுங்க. 6 முனையிலும் 6 விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அந்த திரியை வந்து சிவப்பு கலர் திரியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இப்போ வெற்றிலை வச்சு ஏற்றணுமா அப்படின்ற சந்தேகம் வரும். வெற்றிலை வச்சு ஏற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம எப்பவும் போல் ஷட்கோண கோலம் போட்டுட்டு இந்த 6 தீபம் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றுங்க. மற்ற விளக்குகள்லாம் வந்து நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாங்க. நடுவில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஓம் போட்டு வச்சுருக்கிற இடம், அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு. ஒரு சிலர்லாம் இப்போ வந்து முருகர் விளக்கே வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் 6 மண் அகல் விளக்கில் ஏற்றுங்க. ரொம்ப விசேஷங்க. மண் அகல் விளக்கு வந்து பஞ்சபூத தத்துவத்தோட தொடர்புடையது. இப்போது ஷட்கோண கோலம் போட்டு 6 விளக்கு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய கோரிக்கை என்னவோ முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் அந்த கோரிக்கையை முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சுட்டு, இப்போது 6 விளக்குலையும் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்ற முடியல அப்படின்னா நடுவில் வைக்கிற இந்த விளக்குலையாவது சுத்தமான நெய் ஊற்றி சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணுங்க. அந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக முருகப்பெருமான் கிட்ட வச்சுருங்க. ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வோம். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அந்த விளக்குங்க. இப்போ நடுவில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஷட்கோண கோலம் போட்டு சுற்றி 6 விளக்கு போடுவோம். நடுவில் வந்து வேல் வைக்கலாம், முருகப்பெருமானோட சிலை இருந்தால் வைக்கலாம். இப்போ வந்து இந்த பரிகாரத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு வைக்கிறோம். அதுவும் நெய் தீபமாக வச்சா ரொம்ப விசேஷங்க. வச்சுட்டு அந்த வேண்டுதல் என்னவோ முருகப்பெருமானுக்கு முன்னாடி நிறுத்தி அது கண்டிப்பாக எனக்கு நடந்தே ஆகணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் உரிமையாக கேட்கணுங்க. உரிமையாக நம்பிக்கையாக முருகப்பெருமான்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்கும்போது அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. தொடர்ந்து 9 நாட்கள் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க. எத்தனை நாள் வழிபாட்டை வேணுமென்னாலும் நம்ம செய்யலாம். 9 நாள் மட்டும்தான் செய்யணுமான்னு அப்படின்னு கிடையாதுங்க. 9 நாள், 11 நாள், 27 நாள் இப்படி தொடர்ந்து கூட செஞ்சுக்கலாங்க. அதில் எந்த வித தவறுமே கிடையாதுங்க. இருந்தாலும் இதில் செய்யறதுக்கு ஒரு விதிமுறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. தினமுமே காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியங்க. ஒரு நாள் அந்த மணப்பலகையில் அரிசியில் நட்சத்திர கோலம் போட்டுட்டிங்க அப்படின்னா போதுங்க. அதை தினமுமே கலைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. விரதம் இருக்கக்கூடிய 9 நாட்களோ 11 நாட்களோ இல்லை 27 நாட்களோ எத்தனை நாள் உங்களால் முடியுமோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 9 நாட்கள் இல்லை 11 நாட்கள் கூட இருக்கலாங்க. ஏன்னா 27 நாட்கள்லாம் பெண்களால் தொடர்ந்து இந்த விரதத்தை இருக்க முடியாது. நடுவில் ஸ்கிப் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யலாமா இல்லை ஆண்களும் செய்யலாம்னா யார் வேணாலும் செய்யலாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஆண்கள் வந்து தொடர்ந்து 27 நாள் இதை செய்வாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு தான் இல்லைங்களா. நாம் செய்கிற மாதிரி தொடர்ந்து 27 நாட்கள் அவங்களால செய்ய முடியாது. காலம் வேலை இதை பொறுத்து அவங்களால செய்ய முடியாது போகலாம். அதனால் நம்ம ஒரு 9 நாள் எடுத்துக்கலாங்க. விரதம் இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களும் அதே கோலத்தில் அதே மண் அகல் விளக்கில் புதுசாக நெய் விட்டு புதுசாக பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி நம்மளுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட வைக்கலாங்க. விளக்க கழுவணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த 9 நாட்களும் அதே விளக்கு அதே ஷட்கோண அரிசியில் போட்ட ஷட்கோண கோலம் அதே பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு இந்த 9 நாட்கள் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்றதுனால அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு நாளைக்கு பால், ஒரு நாளைக்கு வந்து பானகம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தை
9 நாட்களும் ஒவ்வொரு நெய்வேத்தியத்தை வச்சு முருகரோட மந்திரத்தை சொல்லணுங்க. உங்களுக்கு என்னென்ன முருகரோட மந்திரம் தெரியும், காயத்ரி மந்திரம் தெரியுமா, இல்லை கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தகுரு கவசம், திருப்புகழ், இப்படி எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் படிக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை அந்த தீப ஒளியை பார்த்து, நடுவில் ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தீப ஒளியை பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு முருகரோட மந்திரங்களே நீங்கள் சொல்லலாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த 9 நாட்களுமே வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க. சைவ உணவாக மட்டுமே எடுத்துக்கணும், அதுவும் முக்கியங்க. நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எளிமையான சைவ உணவாக எடுத்துக்கலாம். இல்லை நான் விரதம் இருக்க போகிறேன் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நினச்சா அது உங்களுடைய விருப்பங்க. உங்களுடைய உடல்நிலை மனநிலையை பொறுத்து நீங்கள் விரதம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கூட 2 வேளை சாப்பிடாமல் இருக்கிறதோ, இல்லை 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து நான்வெஜ் மட்டும் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இடைவிடாமல் 9 நாள் இந்த வழிபாட்டை ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த கோரிக்கையானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. நிறைய பேர் பலன் கண்ட ஒரு பரிகாரம் கூட. நிறைய பேர் இதை சொல்லவும் மாட்டேன்றாங்க, சில விஷயங்களை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது நமக்கு பலிக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சஷ்டி விரதத்தை விட்டவங்க, தவற விட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஏதாவது நடந்தே ஆகணும் அப்படின்ற கோரிக்கை வச்சு 9 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வழிபாட்டு முறையில் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க இருக்குது. ஒன்று வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து இந்த 9 நாட்களும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வைக்கணும். அப்படி வைக்கும்போது நீங்கள் கேட்குற வரத்தை முருகப்பெருமான் மறக்காமல் கொடுத்துடுவார் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. சரி, இப்போ விரதமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த அரிசியை என்ன பண்ணலாம்? கோலம் போட்டு வச்சுருக்கோங்க இல்லையா, பச்சரிசியில் ஸ்டார் கோலம், அந்த ஷட்கோண கோலம் போட்டிருக்கிறோமே, அதை என்ன செய்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாங்க. அந்த அரிசியெல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணீரில் ஊற வச்சு வெல்லம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நாமளே கூட அதை பொங்கலாக, சக்கரை பொங்கலாக சமைச்சு நாமளும் சாப்பிட்லாங்க. அது வந்து எந்த தவறுமே கிடையாதுங்க. இந்த வழிபாட்டை இன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து உங்களுக்கான அருளாசையை கண்டிப்பாக கொடுத்துடுவாருங்க. இது வந்து எல்லாருமே செய்யலாம் இந்த வழிபாட்டு முறையை. சஷ்டி விரதம் இருந்தவங்க, இல்லாதவங்க, இப்போ ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத கஷ்டம் இதிலேருந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றலாங்க. இன்றைக்கி வந்து சஷ்டி விரதத்தை தவற விட்டவங்க, இல்லை முருகப்பெருமான்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டல் வச்சு அது கண்டிப்பாக எனக்கு நடக்கணும், கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவில் வந்து இன்றைக்கி சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.